பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து இருக்குது. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நமக்கு வந்து ஆக்ட் ஆகுது. சரி, அப்போ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ திரும்பியும் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி எப்போ வந்து நம்ம வந்து ஒரு பையிங் மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து பேங்க் நிஃப்டிலேயே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா, இது வந்து நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போதும் இது வந்து நம்மளுக்கு வந்து பையிங்கில் தான் இருக்குது. இப்போது லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸ் ஒரு கன்சல்டேஷனுக்குனால இது செல்லாக வந்து கிடையாது. ஏன்னா இப்போ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலில் தான் வந்து ஒரு தரையும் ஹிட் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகுது. ஏன்னா இப்போ இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜராக ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. இப்போது இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எப்படி பார்த்தோமோ அதே இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் தான் வந்து ட்ரேட் ஆகுது. ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது அப் சைடில், பாட்டமில் பார்க்கும்போது சப்போர்ட். அப்போது இதுக்குள்ளே தான் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இதை வந்து நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணி தான் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம எந்த நியூஸையும் வந்து நம்ம பெருசாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இப்போ ஃபாலோ வரும்போதுலாம் எல்லாரும் சொல்லி என்ன சொல்கிறது, கிராஷ் ஆகிடும்னு சொல்லி. இன்னைக்கு மார்க்கெட் ரிகவரி ஆகும்போது இது வந்து ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு, இல்லைனா ஆப்ரேட்டர்ஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க சரி. பட் நம்மளுக்கு சார்ட் ஒரு அனலைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியரான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம்.